வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் டை இல்லைன்னா ஸ்க்ரன்ச்சீஸ். ஸோ இது மாடல் 1 ஓகேவா. இந்த பேட்டர்ன் நான் காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால், சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த ஹேர் டை இந்த ஸ்க்ரன்ச்சீஸ் கொஞ்சம் நல்லா சேல் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு வேரியஸ் மாடலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் சேல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சேல் ஆகும். ஏன்னா இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இதெல்லாம் நல்லா விருப்பப்பட்டு அந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இது வாங்கிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இதுக்கு இப்போ என்னென்ன தேவையான ப்ராடக்ட்னு பார்த்துடலாமா. க்ரீன் கலர் யான். ஸோ நான் லோக்கல் பிராண்ட் தான். ஸோ ரொம்ப பிராண்டட் யான் யூஸ் பண்ணல. சேம் டைம் ரெட் கலர், மரூன் கலர். ஸோ இது உங்கள் சாய்ஸ், எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஃபேப்ரிக் க்ளூ, இது மாதிரி பேண்ட் நம்மளுக்கு தேவை. கம்மி ரேட்டில் கிடைக்கிது, 10 ரூபீஸ்க்கு 5 6 அப்படின்ட்டு கிடைக்கிது. ஸோ அது எவ்வளோ வேணுமோ அந்த பீஸ் வாங்கிக்கிங்க. வேரியஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. நான் சின்ன குட்டி சைஸில் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் சீசர், ஹுக் சைஸ் 3.5 mm. அப்புறமா இது 0.60 mm. ஓகேவா. இது ப்ளஸ் இந்த மாதிரி பீட்ஸ். நம்மளுக்கு இந்த பீட்ஸ் தேவை. ஆட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பீட்ஸு. ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா. இப்போ நம்ம இது ரெண்டு எடுத்துக்கோங்க. சிங்கிளில் போட்டால் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஒர்க் எடுக்கும். ப்ளஸ் அது அங்கே கொஞ்சம் கேப் தெரியுற மாதிரி இருக்கும். கேப் தெரியும், பட் இது கொஞ்சம் போடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம முதல்ல ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் இது ரெண்டு யான் நம்ம சேர்த்து போடும்போது. இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த பேண்ட் எடுத்துக்கோங்க. ஹூக் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி கொண்டு வந்துடுங்க. இந்த பக்கம் யான் இருக்குது. இப்போ நம்ம அதை இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் போட்டோம். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு செயின் போட்டுருங்க. இப்போ நம்ம சிங்கிள் குரோஷே, இது சுற்றியும் சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு இது உள்ள இன்சர்ட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இந்த பக்கம் இப்படி எடுத்திங்கன்னா மேலே எடுத்து சிங்கிள் குரோஷே போடும்போது இந்த யான் டெய்ல் இருக்கிற இது வச்சு அப்படியே கீழே போட்டு வந்துடுங்க. இப்படியே நம்ம இப்போ ஃபுல்லும் சிங்கிள் குரோஷே போட்டு வர போகிறோம். ப்ளஸ் போட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கேப் எல்லாம் வரலாம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை இப்படி தள்ளி விட்டுட்டு ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கிற மாதிரி போட்டுருங்க. ஓகேவா. ஸோ கேப் இல்லாமல் ஃபுல்லாக திக்காக போடணும். அதனால தான் நான் 2 யான் வச்சு போடுறேன். முடிஞ்சளவுக்கு 2 யான் வச்சு போடும்போது நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இல்லை சிங்கிள் யான்லேயே நீங்கள் போடுறீங்கனாலும் போடலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ ஓகேவா. இதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு இங்கே வரைக்கும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், கேப் இல்லாமல் ஃப்ரண்ட் டு பேக் போட்டிருக்கு, தெரியுதா. ரெண்டு நூலில் போட்டிருந்தாலும் நல்லா திக்காக இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி போட வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு போதும். போட்டுட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போட்டிருக்கோமோ அதில் மேலே ஒரு செயின் இருக்கும் பாருங்கள். இதில் விட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு யானை கட் பண்ணிடலாம்.
பாருங்கள், கட் பண்ணியாச்சு ஏன். ஸோ பார்க்குறதுக்கு இப்போது நம்ம பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இது அக்ரலிக் கேன் தான். காட்டன் யான் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ். ஸோ அக்ரலிக் கேன் இஸ் பெஸ்ட்டு. பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் யாருக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, எப்படி கேட்குறாங்கன்றது நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த 2 மிக்ஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன். நீங்கள் ஒரே கலரில் இருந்தால் ஒரே கலரில் போட்டுக்கோங்க. இது 2 கலர் மிக்ஸ் பண்ணி போடும்போது பார்க்குறதுக்கு கலராக இருக்கும். இது ஃபினிஷிங் நான் போட்டு காமிக்கிறேன், பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 2 நூலும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது இங்கே எங்கே வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கிங்க. இந்த செயின் மேலே, இந்த மேலே இருக்க பாருங்கள், பாருங்கள், இங்கே எங்கே வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கிங்க. நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணி இதுவும் இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தாச்சு. இப்போது இந்த 2 டெய்ல் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா, இது அப்படியே இதுக்கு பின்னாடி வச்சு நம்ம அப்படியே செயின் போட்டு போவோம். ஸோ முதல்ல ஒரு செயின் போட்டுருங்க. இப்போது 2 3, ஸோ 3 முடிஞ்சது. இப்போது ஒவ்வொரு இதுலேயும் நம்ம 3 டபுள் குரோஷே போட போகிறோம். இது ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, இதுவும் கவுண்டபிள் தான். இதே சேம் இதில் திருப்பி நான் இன்சர்ட் பண்ணி 1 2 டபுள் குரோஷே. ஸோ ஒவ்வொன்றுலேயும் 3 போட போகிறோம். ஒரே லூப்பில் எங்கே செயின் போட்டோமோ அதிலே போட போகிறோம். நெக்ஸ்ட்டு காமிக்கிற பாருங்கள், இந்த டெய்ல் அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இங்கே போட போகிறோம். ஒரு டபுள் குரோஷே. இந்த டபுள் போட்டிருந்தால் ஒரு நூல் விட்டுச்சு, சாரி. ஒன்று, ஒன்று, 2, 3. ஸோ ஒவ்வொன்றுலேயும் 3 போட போகிறோம். இன்னொருத்தர் கூட சொல்லி தர பாருங்கள். இந்த நம்ம மேலே போட்டிருக்க ஸ்டிச்சு நல்லா கிளியராக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம ஒவ்வொன்றுலேயும் போட்டு போகிறோம். இந்த டெய்ல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்குள்ளேயே மறைச்சிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் இருக்குது. டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட் 2வது டபுள் குரோஷே, மூணாவது டபுள் குரோஷே. ஸோ இந்த நூல் இருக்கிறதுனால கொஞ்சம் மாட்டி வரும், அட்ஜஸ்ட் பண்ணி இது கரெக்டாக போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? 2 கலரில் போட்டதுனால அந்த ஒரு பீட்ரூட் கலர் எஃபெக்ட் இருக்கும். பின்ன இதில் 2 நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோன்னு தெரியாது. ஸோ நூலை வந்து டபுள் கலரில் இருக்கா அப்படின்னு தோணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டிச்சிலும் 3 நம்ம போட்டுருவோம். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், ஃபுல்லு ஒவ்வொன்றுலேயும் 3 போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு.
ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது இப்படி தான் ஃப்ரண்ட் பேக் எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்தாச்சு. இந்த செயின் 3 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 1 2 3. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஒன்று போட்டு செக்யூர் பண்ணி நூலை கட் பண்ணிடலாம். பாருங்க, இது நூலை கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு தடவை கட்டிடுங்க. கட்டிட்டு இந்த நூல் வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். பாருங்கள் இப்படி இருக்குது. ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள், தெரியாமல் மறைச்சிடலாம். இழுத்துருங்க. திருப்பி இந்த சைடு வந்துட்டு திருப்பி இழுத்துருங்க. இந்த மேலே செயின் இருக்கு இல்லையா, அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் இதுக்குள்ளேயே நம்ம மறைச்சி விட்டுடலாம். ஸோ செக்யூர் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே நம்ம க்ளூ போட்டு எப்படி அமுத்தி விட்டுடணும். ஏன்னா இது செக்யூராக இருக்கணும், ஸ்டிச்சு பிரிஞ்சிடக்கூடாது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் லேயர் பாருங்கள், க்ரீன் கலரில் போட்டிருக்கோம். 2 நூல் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதுலேயும் சேம் கலர் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ நீங்கள் எப்போதுமே கலர் யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே ஒரு மேக்ஸிமம் ரொம்ப வேரியேஷன் இல்லாமல் அதுக்கு லைட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா ஒரே நூலில் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியும். கலர் வந்து டபுளாக இருக்கும். ஸோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கிங்க, இல்லை ஒரே நூலில் பண்ணுறானாலும் பண்ணிக்கிங்க. ஸோ நம்மளோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த நூல் போட்டோம்ல 2 கலரில், அதில் ஏதாச்சும் ஒரு கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எங்கே வேணுமோ அங்கே இன்சர்ட் பண்ணுங்கள். எங்கே வேணாலும் இந்த மேலே இருக்குல்லையே, எங்கே வேணாலும் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 1 2 3, அதை மொதல் செயின் போட்டோம்ல அது கவுண்ட் எடுக்காதீங்க. இப்போ 3 போட்டிருக்கோம்ல, இது 3. நெக்ஸ்ட்டு இது பக்கத்தில் ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் நம்ம அப்படியே ஒரு சிங்கிள் குரோஷே போட போகிறோம். சிங்கிள் குரோஷே போட்டு இப்படி நூல் வெளியில் எடுத்துருங்க. இப்போ வந்துட்டு நம்ம பீட் ஆட் பண்ண போகிறோம் இங்கே, ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம பீட் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பீடு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல இந்த நீடல் 0.6 mm ஹூக் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இது மட்டும் நம்ம கொஞ்சம் செக்யூராக பார்த்துக்கணும். போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த நூல்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடுங்க. ஸோ கொஞ்சம் பீடோட ஹோலும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க. ஸோ அப்போ தான் செக்யூராக நம்ம சீக்கிரமாக போட்டு போகலாம்.
ஸோ இதை போட்ட உடனே இதை இழுத்து டைட் பண்ணிக்கிங்க. டைட் ஆயிரும். டைட் ஆனோடனே இதுக்கு மேலே அப்படியே இழுத்து ஒரு செயின் மாதிரி போட்டுருங்க. செக்யூர் பண்ணிடுங்க. ஸோ செக்யூர் பண்ணும்போது இன்னும் என்ன பண்ணுங்கன்னா இன்னும் ஒரு செயின், ஓகேங்களா? டோட்டல் 2 செயின் ஆரம்பிச்சா ஒரு செக்யூர் பண்ணுறதுக்கு அப்புறம் இன்னொரு செயின் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இப்போது திருப்பின்னு ஒரு சிங்கிள் crochet போட போகிறோம். சிங்கிள் crochet போட்டதோட மேலே செயின் 1, செயின் 2, செயின் 3. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிட்டு இதில் போட்டு ஒரு சிங்கிள் crochet, செயின் 1, செயின் 2, செயின் 3. நெக்ஸ்ட் ஸ்டிச் சிங்கிள் crochet, அதுக்கு மேலே 1, 2, 3. நெக்ஸ்ட் ஸ்டிச்சு சிங்கிள் crochet. உங்களுக்கு பேட்டர்ன் புரிஞ்சுதா? ஒன்று போட்டோம், அதுக்கடுத்து இந்த பீட் ஆட் பண்ணுவோம். பாருங்கள், பீட் ஆட் பண்ணது நம்மளுக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இங்கே நம்ம திருப்பினும் 1, 2 கேப் விட்டுருவோம். திருப்பினும் ஒரு பீட் ஆட் பண்ணுறோம். இங்கே இது 2 கேப் வரும் பாருங்கள். 1, 2 ஒரு பீடு, 1, 2 இங்கே ஒரு பீடு. ஸோ இது மாதிரி தான் பேட்டர்ன் வரும், பார்த்துக்கோங்க. பீடு இன்னும் 2, 3 பீடு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இங்கே இந்த பீட் ஒர்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்டர்ன் திருப்பி நான் காமிக்கிறேன். 2 கேப் வரும், அதுக்கடுத்து இங்கே பீடு 1, 2 இங்கே பீடு 1, 2 இது பீடு. இது பார்க்குறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இல்லாத மாதிரி இருக்கும். பட் பார்த்துக்கிட்டே வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இது வந்து இந்த பேட்டர்ன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணதால இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். உங்கள்கிட்ட ரெகுலர் crochet ப்ராஜெக்ட் யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் இது காம்ப்ளிமெண்ட்ரியாக செஞ்சு கொடுக்கலாம். இல்லை இது போட்டு இதுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கவரில் பேக் பண்ணி போட்டிங்கன்னா இதோட ப்ரைஸு நீங்கள் எவ்வளோ யார் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பீட்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆன இந்த க்ரன்ச்சி நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய பேர் வாங்குகிற சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா ரெகுலராக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஆஃபீஸ் போகிறவங்க இதெல்லாம் வாங்குவாங்க. ஸோ அது நம்ம கொஞ்சம் நல்ல க்ரியேட்டிவாக போடணும். நீங்கள் ப்ளெயினாக போட்டிங்கன்னா அது போகிறது கொஞ்சம் கஷ்டம். இது மாதிரி பீடெல்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அப்போ வாங்குவாங்க. ஸோ இந்த கலருக்கு இந்த கோல்டன் கலர் நல்லா மேட்ச் ஆகிருக்கு. ப்ளஸ் இந்த க்ரீன் வந்து பார்க்கும்போது போடும்போது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்படி க்ரியேட் பண்ணி நம்ம போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி தான், தாராளமாக பிகினர்ஸு போடலாம். இது ஒரு பெரிய பெருசாக ஒன்றும் இல்லை, நார்மல் சிங்கிள் crochet, டபுள் crochet இதை ஆட் பண்ணுறது தான். ஸோ பாருங்கள், இந்த பீட் போட்டதுக்காக தான் இந்த ஹூக் நான் எடுத்திருக்கேன். பீடோட ஹோல் வந்து பெருசாக இருந்திருந்தால் நம்ம இந்த 3mmலே ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து இந்த ஹூக் யூஸ் இதுக்குள்ளே தான் நுழையிறது. ஸோ அதனால் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், 2 முடிச்சாச்சு. இங்கே நம்ம வந்து நீடலில் பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நூல் விடுங்க, மாட்டோம், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். பாருங்கள், மாட்டிருச்சு. மாட்டிட்டு இது செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச், நெக்ஸ்ட் இன்னொரு செயின். நெக்ஸ்ட் இது பக்கத்துலேயே நம்ம பக்கம் இருக்குல்ல அந்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, 1, 2, 3 செயின். அதுக்கடுத்து பக்கத்தில் போட்டு ஒரு சிங்கிள் crochet. நெக்ஸ்ட்டு 1, 2, 3 போட்டு அது பக்கத்தில் ஒரு சிங்கிள் crochet போட்டு இப்போ நம்ம இந்த பீட் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், மாட்டிச்சு. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கணும். எல்லா டைமும் மாட்டாது, சில டைம் மாட்டோம். எடுத்தாச்சு.
பீட் ஆட் பண்ணிவிட்டு யானை நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பினும் மேலே செக்யூர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு செயின். நெக்ஸ்ட் அது பக்கத்தில் இருக்குல்ல, பக்கத்தில் ஒரு சிங்கிள் குரோஷே. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போமா புரியலன்னு சொல்லக்கூடாது. இது ரொம்ப ஈஸி பேட்டர்ன் தான், ஒரு 1 ஹவர்க்குள்ளே முடிஞ்சிடும் டக்குன்ட்டு. அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே, அந்த சிங்கிள் குரோஷே போட்டிருக்கல அதுக்கு மேலே 3 செயின். அடுத்து ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே. இப்போ நம்ம திருப்பினும் பீட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் இதை ஃபுல் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த கலருக்கும் இந்த கோல்டன் பீட் ஆட் பண்ணதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகேவா, இது ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்துலேயும் போட்டு லாஸ்ட்டில் வந்துட்டேன். ஸோ லாஸ்ட் வந்த உடனே இங்கே நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, இந்த செயின் 3 போட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, ஸோ அதில் விட்டுட்டு வெளியில் எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் 1 போட்டு டைட் பண்ணிவிட்டு யான் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த யானை இங்கே ஒரு யான் நம்ம ஃபஸ்ட்டு இது அட்டாச் பண்ணோம் இல்லையா, மொதல் நூல் அது இருக்குது, அதோட நல்லா கட்டி விட்டுடலாம். ஒரு 5-6 தடவை கட்டி விட்டுருங்க, செக்யூராக இருக்கட்டும். கட்டி விட்டு இதை கட் பண்ணி சைடில் போட்டுருங்க. இப்போ இது மாதிரி நம்ம ஸ்டிச் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த க்ளூ நம்ம போட்டு இப்படி அமுக்கி விட்டுறணும். அப்போ ஸ்டிச்சு பிரியாது. ஸோ இது எதுவுமே ஸ்டிச் பிரிஞ்சு வராது. ஓகேவா, இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பூ மாதிரி. ஸோ ஃபுல் பீட் ஒர்க்கு இந்த கலருக்கும் அதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம எவ்வளோ ஃபோல்ட் பண்ணோன்னா 2 ஃபோல்ட் பண்ணோம். ஃபோல்ட் பண்ணி போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஓகேவா, இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான். ஸோ யான் வந்து எப்போதுமே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கக்கூடிய யான் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அக்ரலிக் ஷைனிங் யான் இல்லை நார்மல் யான் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். பட் கலர் காம்பினேஷன் பார்த்து செலக்ட் பண்ணணும். அப்புறமா ஆட் பண்ணக்கூடிய பீடும் இதுவை நல்லா தூக்கி காமிக்கணும், அட்ராக்ட் ஆகிற மாதிரி தூக்கி காமிக்கும் மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மாடல் ஆஃப் க்ரன்ச்சி ஹேர் பேண்டு. ஸோ இது வந்து நம்ம பண்ணியிருக்க ஹேர் அக்சசரிஸ். ஸோ நிறைய பேட்டர்ன் இருக்குது. இது மாடல் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி தான், யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஒரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப முக்கியம். ஸோ தயவுசெய்து சொல்லுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்து பேட்டர்ன் போடுறதுக்கும் எனக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஐ மீன் சந்தோஷமாக நான் நிறையா பேட்டர்ன் சொல்லி கொடுப்பேன். ஸோ ஓகேவா, பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் வேணுமா டிஸ்லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணால் லைக் போடுங்க, எது வேணாலும் போடுங்க. பட் ஏதோ ஒன்று லைக்கோ டிஸ்லைக்கோ ஒன்று ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க. கமெண்ட் அப்படியே போடுங்க. ஸோ ஒரு கமெண்ட் படிக்கும் போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு மாதிரி நான் பார்ப்பேன். பட் இதில் நிறையா மாடல் நான் போடுறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு. ஸோ டெவலப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி போட்டு நீட்டாக பேக்கிங் பண்ணி, ஸோ நிறைய இந்த கிஃப்ட் ஐட்டம் ஷாப் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் பேசி இது கொடுத்தீங்கன்னா ஒரு பேசிஸ், அதெல்லாம் சொல்ல விருப்பப்படல, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அங்கே யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கங்க. ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பாய்.